ஸோ ஸோ எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். Yeah, the topic வந்து இஸ் குவைட் ஃபேசினேட்டிங், ரைட்? இன்னும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆவல், சத்தியுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். லைக் சத்தியுகம் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும், இல்லையா? ஒரு குஷி வந்துடும். அது வந்து ஒரு ம், நம்ம கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. பட் இட் பிரிங்ஸ் a லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லைக் சொல்லும் போதே வந்து யூ ஃபீல் so குட், ரைட்? ஆனா வந்து நாம அந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு உலகமா இல்ல ஒரு ஃபேரி டேல்ஸ்ல வர மாதிரி அந்த மாதிரி வந்து கிடையாது, நிச்சயமாக, இல்லைங்களா? நம்ம சின்ன குழந்தைங்களுடைய புக்ஸ்ல எல்லாம், நர்சரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குற போது அது வந்து எப்படி ஒரு ஃபேண்டசி, இல்லையா? அந்த மாதிரி இல்லை. பட் இட் இஸ் 100% ப்ராக்டிக்கல். நடைமுறையில் 100% ப்ராக்டிக்கல். ஸோ தட் இஸ் அந்த மாதிரி ஒரு உலகம் தான் நடைமுறையான உலகம். ஸோ ஸோ இந்த உலகம் வந்து நம்ம கதை புக்கில் படிக்கிற மாதிரியோ இல்லை கேட்குற மாதிரியோ யாரோ சொல்கிற மாதிரி நம்ம ஏதோ இந்த இப்போல்லாம் வீடியோலாம் நிறைய வருது, இல்லையா? அப்படியே நம்ம பறந்து இதில் போகிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளைட்டு, இல்லை அது என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில், பறந்து போகிற மாதிரி அப்படின்லாம் வருது, இல்லையா? வீடியோஸு. ஸோ இட்ஸ் நாட் ரியலி சம்திங் அந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஆனால் அது வந்து நிஜமா நடைமுறையில் அது வந்து நம்ம இருக்க போகிற ஒரு உலகம் சத்தியோகம். நடைமுறைன்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் மேஜிக்கல். இன்னொன்று நம்ம ஏதோ ஒரு மேஜிக் வந்து ஒன்று நடந்துரும், அது மேஜிக் நடந்துருச்சுன்னா அது அப்படியே அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ட்ரூ. நாம தான் வந்து நடைமுறையில் அதை கொண்டு வரணும். தட் இஸ் வை ஐ சே இட் இஸ் நாட் மேஜிக். பாபாவும் அதுக்கு தான் வந்து இவ்வளோ காலம் வந்து 100 இயர்ஸ் பாபாவும் வந்து உழைக்கிறாங்க. மேஜிக்னா 100 இயர்ஸ் வேண்டாம்ல. எப்படி நம்ம இந்த மந்திர கோல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க, இல்லையா? மேஜிக் வாண்ட் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் சும்மா குச்சி தான் வச்சிருப்பாங்க, இப்படி வீசுவாங்க, அந்த ஏஞ்சல் எல்லாமே மாறிடும். தட் இஸ் மேஜிக். அதுக்கு வந்து நமக்கு 100 இயர்ஸ்லாம் வேண்டாம், இல்லையா? ஒரு க்ஷணத்திலேயே வந்து அது பண்ணிடலாம். இட்ஸ் மேஜிக், ஆனா இது வந்து இட்ஸ் நாட் லைக் தட். நாம வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். எப்படின்னாக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம வந்து எல்லாருமே முயற்சி செய்கிறோம். ஆனால் சிலப்போ வந்து நம்ம மேலே நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தாதிலாம் இருக்காங்க, தீதிலாம் இருக்காங்க, யூனோ 8 ஜுவல்ஸ் இருக்காங்க, பாபா மம்மாலாம் இருக்காங்க. அவங்களாம் நிச்சயமா வந்து சூப்பர்பா எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அதனால சத்தியுகம் வந்துடும், அதெல்லாம் வந்து நம்ம நம்புறோம். ஓகேங்களா? ஆனா நம்ம முயற்சி பண்ணி நம்ம வந்து சத்தியுகத்துக்கு போவோமா அப்படின்னா, அவங்கள பார்க்குற போது நமக்கு மேபி கொஞ்சம் டவுட் வரலாம். தெரியல, நான் பண்ணிட்டு இருக்கேன், முயற்சி எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்து நம்ம பார்த்தோம்னா, சத்தியுகம் அப்படிங்கிறது நிச்சயமா வரப்போகுது உலகத்துல. அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா வந்து நாம போறோமா சத்தியுகத்துக்கு? அது வந்து நாம பண்ணாதான் நாம போக முடியும். இஸ் நாட் தாதி தீதி எல்லாம் வந்து எஃபர்ட் பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, பண்ணியிருக்காங்க. அதனால நிச்சயமா சத்தியுகம் வந்துடும். அதுல வந்து டவுட் இல்லை. ஆனா நாம போறோமா அப்படின்னா, நாம சத்தியுகத்திற்கான முயற்சியை பண்ணியிருந்தா, அந்த மாதிரியான ஒரு தாரணை நம்ம கிட்ட இருந்தா, அப்ப மட்டுமே நாம போக முடியும். சத்தியுகம் நிச்சயமா வந்துருவோம். ஆனா நாம போறது வந்து நம்மளுடைய முயற்சியை பொறுத்துதான் இருக்கு. அதனாலதான் இட் இஸ் நாட் மேஜிக்கல். நாம என்ன பண்றோம்னா, அது சத்தியுகம் வரதை வந்து நம்மளுடைய சமஸ்கார மாற்றத்திலையும் நம்மளுடைய ஸ்டேஜ்லயும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம சத்தியுகத்துல எப்ப போறோம் அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சத்தியுகம் வந்துடுச்சு. ஆனா வந்து நாம எப்ப சத்தியுகத்துக்குள்ள போறோம்? 111ல போறோமா? இல்ல வந்து 8 பிறவி, சத்தியுகத்துல 8 பிறவின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நான் வந்து 3 பிறவி விட்டுட்டு 5வது பிறவிலேருந்து அங்க வரப்போறேனா?
இல்ல சத்தியுகம் கடைசியில வந்து அப்புறம் சில்வர் ஏஜ் ஃபுல்லா இருப்பனா, ஆல் திஸ், இது எல்லாமே நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. தட்ஸ் வை வந்து இட்ஸ் நாட் மேஜிக்கல். சத்தியுகம் வந்துடும் நிச்சயமா, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா நாம போவோமா அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியை பொறுத்த விஷயம். ஸோ இட் இஸ் நாட் மேஜிக்கல். ஓகேங்களா? ஸோ அப்போ தீதி வந்து மோகினி தீதி வந்து லாஸ்ட் ஜூலை, அதாவது ஒரு 10 டேஸ் 15 டேஸ் முன்னாடி வந்து கனடா போயிருந்தாங்க, நியூயார்க்லேருந்து ரக்ஷாபந்தனுக்காக. ஸோ 10 டேஸ் போயிருந்தாங்க. ஸோ அந்த 10 டேஸும் தே ஹேட் திஸ் தீம் ஆஃப் கோல்டன் ஏஜ். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தீதி வந்து அவ்யக்தி பரிவார் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து பாஸ்ட் 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க, தாதி ஜானகி அவ்யக்தமானதுலேருந்து. ஸோ எவ்ரி டே வந்து அந்த ப்ரோக்ராம் இஸ் அபவுட் 1 hour 15 minutes எவ்ரி டே. ஸோ அங்கே தீதி போயிருந்தப்போ அந்த ப்ரோக்ராமில் த தீம் வாஸ் சத்யுக், லிவிங் இன் த கோல்டன் ஏஜ் அப்படின்றது அந்த ப்ரோக்ராம். ஸோ 10 டேஸ்க்கு வந்து தீதி வாஸ் இன்டர்வியூடு அபவுட் கோல்டன் ஏஜ் அண்ட் அந்த விஷயத்தை பற்றிலாம் இன்டர்வியூ இருந்தது. ஸோ அது வந்து இஸ் a வெரி குட் திங் டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லைவ். தமிழ்லேயும் வந்து மொழிபெயர்ப்பு இருந்துச்சு, பட் ரெக்கார்டிங் வந்து எவ்ரிடே இல்லை. சத்யுகம் அப்படிங்கிறது வந்து அஹ், என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, சத்யுகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டைம் இல்லைங்களா? இப்போ நம்ம கால சக்கரத்தில் பார்க்குறப்போ சத்யுகம் அப்படின்னா அது ஒரு நேரம் இல்லைங்களா? இந்த நேரத்துலேருந்து இத்தனை வருஷம் சத்யுகம் அப்படின்னு இருந்தது. ஓகே, ஸோ சத்யுகத்து அந்த டைம்ல யாரு இருப்பாங்க அப்படின்னா, யாருடைய சமஸ்காரம் கோல்டன் ஸ்டேஜ், கோல்டன் ஏஜ்னா கோல்டன் ஸ்டேஜ் இருக்கணும். கோல்டன் ஏஜ்னா சத்யுகம், கோல்டன் ஸ்டேஜ்னா நம்மளுடைய ஸ்திதி வந்து சத்யுகத்திற்கு ஒத்த ஸ்திதி இருக்கிறவங்க மட்டும்தான் சத்யுகத்துல போக முடியும். இதுதான் நான் வந்து வேற வார்த்தைகளை சொன்னேன். யுகம் வந்துடும், ஆனா நாம போவோமான்னா நம்ம ஸ்திதி இருந்தாதான் நம்ம போக முடியும், கோல்டன் ஸ்டேஜ். ஸோ இப்போ கோல்டன் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு தீதி சொல்லும் பொழுது, என்னன்னா சத்தோ பிரதான் ஸ்டேஜ், அதான் வந்து கோல்டன் ஸ்டேஜ். இப்போ வந்து முரளியில வந்து பாபா வந்து சொல்வார் இல்லையா, நார்மலா சத்தோ ரஜோ தமோ அப்படின்னு. அது என்னன்னா அந்த லெவல் ஆஃப் பியூரிட்டி, அதுதான் தட் ரெப்ரசன்ஸ். இப்போ வந்து நம்ம இதுல வந்து நம்ம பார்க்குறோம், கடிகாரத்துல முள்ளு காட்டுது இல்லையா, 3 o'clock 6 o'clock 9 o'clock 12 o'clock அப்படி காட்டுது இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்தோ ரஜோ தமோனா அது வந்து ஒரு லெவல் ஆஃப் பியூரிட்டி, அதை தான் அது காட்டுது. தூய்மை தான் அங்க அடிப்படை சத்தியுகத்திற்கு. ஸோ சத்தோ பிரதான் அப்படின்னா தட் இஸ் அ கோல்டன் ஸ்டேஜ். இப்போ சத்தோன்னா சில்வர் ஏஜ் முடிஞ்சு சில்வர் ஏஜ் ஆரம்பிக்குது இல்லை, அதுலேருந்து சில்வர் ஏஜ் முடிகிற வரைக்கும் தட் இஸ் சத்தோ. கோல்டன் ஏஜ் ஆரம்பத்திலேருந்து கோல்டன் ஏஜ் முடிகிற வரைக்கும் தட் இஸ் சத்தோ பிரதான். ஓகே, ஸோ கோல்டன் ஸ்டேஜ் அது சத்தோ பிரதான் ஸ்டேஜ். இந்த சத்தோ பிரதான் ஸ்டேஜை வந்து நாம கிரியேட் பண்ணணும். அப்படி இந்த ஸ்டேஜ் கோல்டன் ஸ்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் கோல்டன் ஏஜ்ல நாம போக முடியும். ஓகே, சத்தோ பிரதான் ஸ்டேஜ். சத்தோ பிரதான் அப்படின்னு சொன்னாலே ஓகே, வார்த்தை வந்து தெரியுது, கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் பியூரிட்டி அண்ட் ட்ரூத். அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சத்தோ பிரதான். ட்ரூத்னா சத்தியம் தமிழ்ல, பியூரிட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தூய்மை பவித்ரதா அப்படின்லாம் சொல்றோம். ஸோ ட்ரூத் சத்தியம் அப்படின்னா என்னன்னா தட் தட் டசன்ட் சேஞ்ச் ஓவர் பீரியட், ஒரு காலத்தால மாறாதது, அனைவருக்குமே பொருந்தக்கூடிய அனைத்து நேரத்திலும் இருக்கிற ஒரு விஷயம்தான் சத்தியம். ட்ரூத்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆத்மா வந்து அழியாதது, ஆத்மா வந்து இம்பெரிஷபிள், ஆத்மா அவினாஷியானது அப்படின்னா அது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே ஆத்மா தான் இல்லைங்களா?
அப்ப எல்லா டைம்லயும் வெதர் யூ ஆர் இன் கோல்டன் ஏஜ் ஆர் அயன் ஏஜ், நீங்க எந்த யுகத்துல இருந்தாலும் யூ ஆர் எ சோல். ஆத்மா, ஆத்மாவுடைய டிகிரி சத்தோ ரஜோ தமோ அதெல்லாம் மாறும். ஆனா ஆத்மான்னா அழியாதது, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ட்ரூத். இந்த மாதிரி நிறைய சத்தியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னா சத்தோ பிரதான். அதே போல தூய்மை, பியூரிட்டி, கம்ப்ளீட் பியூரிட்டி. இப்ப இந்த மாசத்துக்கு வந்து நமக்கு இஷாராவோட டாபிக்கே அதானே இல்லையா? சம்பூர்ண தூய்மை, கம்ப்ளீட் கிளென்லினஸ் ஆஃப் த சோல். எந்த ஒரு இம்பியூரிட்டி, எந்த ஒரு தூய்மையற்ற தன்மையும் இல்லாமல் கம்ப்ளீட் ட்ரூத், கம்ப்ளீட் பியூரிட்டி, அதுதான் சத்தோ பிரதான் அப்படின்னு வந்து தீதி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம இந்த கோல்டன் ஸ்டேஜ், இந்த கோல்டன் ஏஜ், இதை வந்து நாம எப்படி வந்து நடைமுறையில நாம் அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ரெண்டு தீதி வந்து சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொன்னா நாம வந்து முதல்ல ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு தான் அடிப்படை இல்லையா? விழிப்புணர்வுன்னா தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல அவேர்னஸ், இல்ல ஹிந்தில ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த கோல்டன் ஏஜ், நாம கோல்டன் ஸ்டேஜ் கொண்டு வரணும்னா என்னன்னா, பேசிக்கலி நம்மளுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு ஆனா இருக்கணும். விழிப்புணர்வுனா சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் கூட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கூட பெரிய நிகழ்ச்சி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். எல்லாரும் வந்து 10 crore பீப்புள், 10 கோடி மக்கள் வந்து கையெழுத்து போடுறாங்க. ஸோ இட்ஸ் a வெரி பிக் கேம்பெயின். ஆல் ஓவர் இந்தியா வந்து மோடிஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சண்டே. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இஸ் கோயிங் ஆன் அண்ட் லைக் பிரம்மகுமாரிஸ் ஆர் த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் பங்கெடுக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பொது நிகழ்ச்சி. ஆனால் 10 கோடி பேர், நீங்கள் ஞாபகம் இருக்கா? நம்மள வந்து நிறைய பேர் வந்து இந்த மெனிஃபெஸ்டோ 2000 ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அபவுட் 25-26 years ago. அந்த மெனிஃபெஸ்டோ 2000, அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படின்னா, விகாரங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா, ஒவ்வொரு ஊரா, கிராமமா ஒரு வெஹிக்கிள் போய் அந்த ஊரோடைய இந்த இதெல்லாம் அறிவிப்பெல்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல, எல்லாரும் மக்கள் கூடுற மாதிரி ஒரு இடத்துல the van is stopped and people, மைக்ல எல்லாம் சொல்லுவாங்க, people will gather around. அண்ட் தென் அதில் வந்து இந்த விகாரத்தில் நாம விடுறோம் அப்படின்ட்டு எழுதி ஒன்று போடுவாங்க. அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டட் லைக் 25 years ago. அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய கேம்பெயின், இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. ஸோ இப்போ அப்போ வந்து ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமுதாயத்தில். விழிப்புணர்வு அப்படிங்கிறது, அதை புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். ஏன்னா இந்த விஷயம் இருக்கு சமுதாயத்துல, உலக அளவுல போதை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப கெடுதல் பண்ற விஷயம், வாழ்க்கையே வீணாக்கிடும். எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் லைக் மூழ்ஷிக்க பண்றது, மூழ்ஷிக்க வைக்கிறது, தட் தீஸ் திங்ஸ் எக்ஸிஸ்ட், பீப்புள் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விழிப்புணர்வு, நம்ம வந்து அந்த விழிப்புணர்வை உருவாக்கணும். நாம வந்து சத்தியுகம் போறோம், நம்ம எய்ம் இது அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சத்தியுகம் போறதை பத்தி இன்னும் ஒரு விதமான கருத்துக்கள்லாம் கூட சில பேர்கிட்ட இருக்கு. லைக் சத்தியுகத்துல பெரிய பதவி அடையணும் அப்படிங்கலாம் இருக்கிறப்போ, நம்ம பதவியெல்லாம் பரவாயில்ல சிஸ்டர், அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு லைக் வி திங்க் லைக் ரினன்சியேட்ஸ், நமக்கு அதில் விருப்பம் இல்லாத மாதிரி நம்ம நினைப்போம். பட் லைக் வி திங்க் தட் இஸ் ஹம்பிள். பிகாஸ் பதவினாலே அது வந்து ஒரு லைக் பொசிஷன் அப்படின்னா அது ஒரு வாட் டு யூ சே, லைக் அது தப்பு. லைக் நம்ம இதுல இப்ப சங்கமயுக தாரணையில வந்து தட்ஸ் வாட் வி திங்க், ரைட்? யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மற்றவங்கள முன்னால வைக்கணும்.
அப்படின்லாம் நம்ம வந்து கேட்குறப்போ, ஓ அப்பனா பதவிக்கும் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி வி திங்க் இட்ஸ் ஓகே டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி. பட் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஆனால் வந்து அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம சத்தியுகத்தில் நம்ம எவ்வளோ பொசிஷன் ஹையஸ்டா, சத்தியுகத்தில் ரேங்கிங் அந்த ஹைராக்கி எப்படி வருது அப்படின்னா இஸ் பேஸ்ட் ஆன் பியூரிட்டி. ஆக ஹையஸ்ட் பியூரிட்டி அந்த ரேங்க் எப்படி வருது? இப்போ மாலையை பற்றி பாபா சொல்றாங்க, 108 மாலை, 8 மணி மாலை, 16,008 மாலை. ஹவு த பீட்ஸ் ஆர் ஆடட் டு திஸ் ரோசரி அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டியை பொறுத்து பொறுத்து தான், அடிப்படையில் தான் இந்த ரோசரி எல்லாமே உருவாகுது. அப்போ அந்த பொசிஷன் 1 2 அந்த 3 4 யார் வரிசைலாம் போயிட்டே இருப்பாங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் பியூரிட்டி. தூய்மை தான். அப்போ நமக்கு எந்த அளவு தூய்மை இருக்கோ அந்த அளவுக்கு பொசிஷன் இஸ் ஆட்டோமேட்டிக் அப்ப வந்து ஏன் அந்த பொசிஷன் நமக்கு வேணும்னாக்கா இட்ஸ் நாட் ஓன்லி இன் சத்யுக். அந்த தூய்மை இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் நாம வந்து கடவுள்கிட்டயும் போக முடியும், கடவுளையும் அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான் அவரை அனுபவமும் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? இப்ப கடவுள் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு உருவமோ அத மாதிரி எதுவும் இல்லை. பட் ஹவு டு வி கனெக்ட் வித் ஹிம்? அவர்கிட்ட எப்படி நாம தொடர்பு கொள்றோம்? சே ஈவன் 100% ப்ராக்டிக்கல் ஸோ இன்னைக்கு நம்ம யோகா பண்றோம், நமக்கு நல்லா இருக்கு யோகா அப்படின்னா இன்னைக்கு வந்து மை லெவல் ஆஃப் பியூரிட்டி இஸ் வெரி குட். இப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாஷ் வந்துருச்சு, யார் கூடயோ நீங்க வந்து சேவாக்கு போனீங்க, அங்க பார்த்தா எல்லாம் அப்சைட் டவுன் சம்மன் சைடு ஹூ கேன் கம், அவங்க வரல, டோலி போகணும், லைக் திங்ஸ் ஹேவ் டு ஹேப்பன், ரைட்? ஆனா வந்து அது நடக்காதப்ப நம்ம ஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டோம், ஒரே கொஸ்டின் மார்க்ஸா இருக்குன்னா how will be our யோகா, isn't it? ஸோ அந்த மனசுல அந்த தூய்மையற்ற தன்மை இருந்தா we can't go near God. நம்ம வந்து அவரை நினைக்கவே முடியாது. ஏன்னா வீணான எண்ணங்கள் தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பியூரிட்டி. அப்போ அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வை வந்து நாம கொண்டு வரணும். என்னன்னா இஸ் இந்த தூய்மை, நான் ஆத்மா. தூய்மைனா என்ன? டு கன்சிடர் மை செல்ஃப் எஸ் எ பியோர் சோல். நான் வந்து ஒரு தூய்மையான ஆத்மா, ஒரு பரம பவித்ர ஆத்மா, சுப்ரீம்லி பியோர் சோல். ஸோ எவ்ரிபடி இஸ் எ பியோர் சோல் அப்படின்னு நம்ம அந்த தூய்மையில வந்து நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம விழிப்புணர்வுல வச்சிருக்கிறோமோ, நம்ம பேசும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, செயல்களை செய்யும் பொழுது எந்த அளவு இந்த விழிப்புணர்வை, ஆத்ம உணர்வை நாம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட தூய்மை வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ தீதி ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலி வாஸ் திங்கிங் டே பை டே வந்து போலாமா அப்படின்னு. பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் பிகாஸ் இட்ஸ் 10 days, 10 days. அண்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் திங்கிங் மேபி 5 days இன்னைக்கு பண்ணலாம், அதுக்கு மேலே டைம் இருக்காது. The rest maybe you can do, or next month we can do, next 5 days. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து தீதி சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படின்னாக்கா இட்ஸ் நாட் சம்திங் நான் கேட்குறேன், நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், அப்படி நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுமே வந்து நாம் அனுபவம் பண்ணாதான் நம்மளுக்கு அது வந்து ஃபீலே ஆகும். இட்ஸ் நாட் சம்திங் நான் வந்து கேட்டால் செஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. நான் கேட்டுட்டு ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட் அண்ட் தென் ஒன்லி அது நமக்கு அடுத்ததே வந்து புரியும். இல்லைன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ சத்தோ பிரதான் அப்படின்னா நமக்கு வந்து புரியல இல்லையா? வாட் இட் மீன்ஸ், இட் இஸ் ட்ரூத் அண்ட் பியூரிட்டி. ஓகே, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னாக்கா அந்த ட்ரூத்ல வந்து நாம எந்த அளவு நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த விஷயங்கள்ல ஆத்மா நான் அவினாஷி, நான் என்ன பண்ணாலும் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்தாதான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சத்திய படகு ஆடாது, அது வந்து ஸ்வே அசையும், ஆனா அது ஒரு பொழுதும் மூழ்காது அப்படிங்கிற அந்த அனுபவம் வருமா அப்படின்னு கேட்டா இது வந்து நம்ம கேட்டிருக்கோம், ரிப்பீட் பண்ணலாம். பட் அது என்னுடைய நம்பிக்கையா எனக்கு வந்து ஃபீல் ஆகுமா அப்படின்னா அன்லெஸ் நாம வந்து இந்த ட்ரூத், ஐ ஆம் எ சோல், இம்பெரிஷபிள் சோல், நான் சாக மாட்டேன், என்னை யாரும் எரிக்க முடியாது, ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது யாரும், அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்தாதான்
நம்மளுடைய ஸ்டேஜே வந்து இம்மூவபிள் இம்பெரிஷபிள், ஆடி அசையாத ஸ்திதி அப்படின்ட்டு வருது இல்லையா? இம்மூவபிள், அன்ஷேக்கபிள், ரெண்டும் ஆக்சுவலா ரொம்ப டிஃப்ரெண்ட். இம்மூவபிள், அன்ஷேக்கபிள். அன்ஷேக்கபிள்னா ஆடாத அசையாத, இம்மூவபிள்னா நகர்த்தவே முடியாது. ரெண்டும் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், நோ? இந்த இந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கிட்ட அனுபவம், நம்மளுடைய நம்பிக்கை இப்படி ஆடாத அசையாத, என்ன ஒண்ணு ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணு அசைக்க முடியும்னா உங்களால அதை வந்து என்ன பண்ணிட முடியும்? இம்மூவபிள். அதை வந்து உங்களால ஷேக் பண்ண முடியும். இம்மூவபிள் அண்ட் அன்ஷேக்கபிள் போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இது வந்து நமக்கு அனுபவம் வந்தாதான் நம்மளுக்குள்ள அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையா இருந்தாதான் அவ சத்திய படகு ஆடும் அசையும், அது ஆனா ஒரு பொழுதும் மூழ்காது அப்படிங்கிறது நம்மளுடைய தாரணையில வரும். ஸோ இப்போ புரியுதுங்களா? நம்ம வந்து கேட்கறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை அனுபவம் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கேட்டு இந்த கிளாஸை நமக்கு அப்படியே புரிஞ்சிருமா அப்படின்னா தெரியாது. கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அப்புறம் நாம பழகி பழகி பார்க்கணும். அப்போதான் நமக்கு வந்து அந்த அனுபவமே வரும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் வந்து தாரணை சம்பந்தப்பட்ட கிளாஸ், இஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ். அப்போ தீதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் டே சொல்லும்போது இந்த கோல்டன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் a ஸ்டேஜ் கால்டு blissful ஸ்டேஜ். பிளிஸ்ஃபுல் அப்படின்னா ஆனந்த சுரூபமான இது. ஏன்னா இப்ப கோபியர் அப்படின்னாலே சூப்பர் சென்சுவஸ் ஜாய் தானே, அதீந்திரிய சுகம் தானே. கோபிகைகள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதீந்திரிய சுகம் அப்படின்னா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹாப்பினஸ், ஜாய். இப்ப வந்து ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட வார்த்தை இருக்கு. இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த ஆனந்தத்தையும் விதவிதமான முறையில புரிஞ்சுக்கிறதுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட வார்த்தை. அன்புக்கும் ஐந்துக்கும் மேற்பட்ட வார்த்தை இருக்கு. ஹாப்பினஸ்க்கும் ஹிந்தில ஐந்துக்கும் மேற்பட்ட வார்த்தை இருக்கு. அப்போ இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இஸ் சம்திங் டு டூ வித் பாடி. உடல் மூலமா நல்ல பாட்டு கேட்கறது ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஃபுட் ஒரு ஹாப்பினஸ், யாரையோ பார்க்குறோம், சந்திக்கிறோம், பிகேஸ் மீட், வி ஃபீல் ஹாப்பி, அதெல்லாம் ஹாப்பினஸ். பட் பிளிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிசிக்கலா நமக்கு ஃபிசிக்கல் மீன்ஸ்ல கிடைக்கிற மகிழ்ச்சியெல்லாம் தாண்டி அதுதான் இந்திரிய இந்திரிய சுகம். இந்திரியம்னா பிசிக்கல் சென்சஸ். இந்த பிசிக்கல் சென்சஸ்க்கு அப்பாற்பட்டது தான் இந்திரிய சுகம். ஸோ அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ் இஸ் கோல்டன் ஸ்டேஜ் அப்படின்னு தேதி சொல்றோம். ஸோ இதை கூட நம்ம எப்படி பாருங்க, இப்போ கோல்டன் ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் திங் பிளிஸ்னா ஹவு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சந்தோஷம்னா அது எப்படி வரும் இல்லைங்களா? அதை சொல்லும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தீதி சொல்லும்போது, இப்போ அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த சேனல், வாட்ஸ்அப் சேனல், அது வந்து இஸ் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறப்ப அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னா அதை நம்ம எப்படி அனுபவம் பண்ணுது? அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இப்போ இந்த ம், அதீந்திரிய சுகம், இது வந்து நம்ம பிளிஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக்கல் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? இட்ஸ் நாட் ஒரு மந்திர வித்தை போட்ட மாதிரி நாளைக்கு அப்படியே கோல்டன் ஏஜ் வந்துருவோம், நம்ம எல்லாரும் அங்க போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாம வந்து இப்ப என்னவோ செய்யணும். நாம செய்யற அந்த முயற்சிகள் வந்து நம்மளை சத்தியுகத்துக்கு கூட்டிட்டு போகும். அதுதான் வந்து யதார்த்தம் இல்லைங்களா? ரியாலிட்டி இஸ் நாட் மேஜிக்கல். இப்ப நம்ம சங்கமயுகத்துல என்ன செய்யணும்? இப்ப இந்த அதீந்திரிய சுகத்தை வந்து நாம அனுபவம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் சேனல் அந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? தட் இஸ் யூஸ்ஃபுல். இட்ஸ் நாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், பட் டு ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தீதி வாஸ் சேயிங் ரிமைன் பிளிஸ்ஃபுல் அண்ட் பிகம் அன் அப்சர்வர் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெம்பரரியா எப்படி வந்து நாம எப்போதுமே இந்த மாதிரி அதீந்திரிய சுகத்துல இருக்கிறது, லைக் ஹவு மெனி ஆஃப் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட், maybe அம்ரித் வேலா ஆர் ஆஃப்டர் சம் டைம். பட் டே டைம்லலாம் வந்து இட் இஸ் நாட் ஒரு பாசிபிள்ங்கிற மாதிரி நம்ம ஏன்னா நம்ம வேலையெல்லாம் நம்ம செய்வோம். தி பிரதர் இன்டர்வியூ ஹி வாஸ் ஆல்சோ ஆஸ்கிங் லைக் நம்ம எல்லாமே செய்யணுமே, வி டூ so மச் ஃபார் த ப்ரோக்ராம், வி டூ திஸ் வி டூ தட். பட் எப்படி நாம இதுக்குள்ள போவோம் அப்படின்னு. ஸோ வென் வி வைல்ஸ் டூயிங் எவ்ரி திங், நம்ம இதுல வேற சன்ஸ்கார் கிளாஷ் வேற வந்துடும், யாருக்கும் நமக்கும் வந்து சரியா வராது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர், இதெல்லாம் இருக்கிறப்போ எப்படி வந்து நான் அந்த மாதிரி ஆனந்தத்துல வந்து நான் இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறப்போ, இதெல்லாம் இருக்கும் தான், போகும் தான், வரும் தான், எல்லாமே தான் இருக்கும். பட் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் செய்யற போதும் நாம எப்படி இருக்கணுங்கிறத நாம தான் வந்து டிசைட் பண்ணணும், இல்லைங்களா? வேற எல்லாமே வரும் போகும். ஆனா இன்னைக்கு அதுலயே நான் இருந்துட்டேன்னா நாளைக்கு எனக்காக நான் என்ன எடுத்துட்டு போவேன், சொல்லுங்க? இப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போறோம், இந்த மாதிரி பிளெஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக நாம வந்து சமைக்காம இருக்க போறோமா? இல்ல நம்ம கடமையெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. தட்ஸ் வை பாபா சார் நீங்க வந்து எல்லாரெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, எல்லாரும் எங்கெங்க இருக்கணுமோ அங்க எங்கே இருங்க, முயற்சி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம எப்படி அப்படி எல்லாத்தையும் நம்மளுடைய கடமையெல்லாம் செய்யற போதும் நாம வந்து எப்படி அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியும் அப்படின்னா, தட் இஸ் வேர் தேதி வந்து சொல்றாங்க பாயிண்ட். எப்படின்னாக்கா எல்லாத்தையும் செய்யும் பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பி வெரி டிட்டாச்ட் அப்படின்னா எப்படி அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ் அண்ட் சாரோ, இப்போ நம்ம பார்ட்டை நம்ம செய்யற போது சன்ஸ்கார் வருது, இவங்களோட ஒத்து போக முடியல, செய்ய முடியல, ப்ராக்டிக்கலா டிஃபிகல்டிஸ் இருக்கு, என்ன பண்றது, இந்த ஹாப்பினஸ் அண்ட் சாரோல இருந்து ஸ்டே பியாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விலகி இருந்து காரியங்களை செய்ய நாம கத்துக்கணும், டிட்டாச்சா இருந்து. அது டிட்டாச்டுனா என்ன, இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து அதுக்கு தான் தீதி வாஸ் கிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் தாதி. ஆம், அப்ப தாதி இருந்தப்போ வாட் ஷி இஸ் டாக்கிங் இஸ் அபவுட் 50 years பேக். அப்ப ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்து போறாங்க, போறப்ப அங்க பார்த்தா எல்லாம் அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல சில்லி சம்வேர் அந்த இடத்துல. அங்க வந்து போனாக்கா மைக் வேலை செய்யல. வாட் டு யூ டூ, ஹால் ஃபுல்லா பீப்புள் அண்ட் லைக் மைக் வேலை செய்யல. ஹவு டு யூ ஃபர்ஸ்ட் நம்ம பாஷையே எல்லாருக்கும் புரியணும், அதை இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும், தாதி வில் டாக் இன் ஹிந்தி, இங்கிலீஷ்ல சொல்லணும், மைக் வேலை செய்யல, என்ன பண்ண முடியும்? ஓகே, வாட் வி டூ, உடனே வந்து தாதி என்ன சொல்றாங்க, லெட் அஸ் கிரியேட் எ ஸ்டேஜ், லெட் அஸ் கிரியேட் த அட்மாஸ்பியர். அப்ப நம்ம அந்த சூழல் வந்து அவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கட்டும். ஏன்னா நம்ம பேசி அவங்களுக்கு ஏதோ புரிய வைக்க பார்க்குறோம், ஆனா மைக்கு வேலை செய்யல. ஸோ வாட் டு வி டூ? அப்போ அதுல என்ன விஷயம் அப்படின்னா, வெளியில இருக்கிற விஷயங்கள் நம்மை வந்து பாதிக்க விடாம, அதான் டிட்டாச்டுனா அதுதான். இட்ஸ் நாட் ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட், நீ எப்படியோ போ, நான் என் கடமையை செஞ்சுட்டேன், நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டேன், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க. தட் இஸ் நாட் டிட்டாச்ட். டிட்டாச்டுனா வெளியில இருக்கிற எதுவும் நம்ம உள்ள போகக்கூடாது. அப்போ அதுதான் வந்து இப்ப நம்ம எப்போதுமே நம்ம வந்து நல்ல சந்தோஷத்துல இருக்கணும் அப்படின்னா என்னன்னா மெயினா டிட்டாச்ட். டிட்டாச்சா இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மனநிலை வந்து எப்போதுமே ஆனந்தத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் சூழ்நிலையும் வந்து நீங்க ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு இந்த கேள்விகள் கேட்காம நீங்க விலகி இருந்து உங்களுடைய பார்ட்டை நல்லா செய்யுங்க. அதுதான் வந்து முதல் தாரணை அப்படின்னு சொல்றாங்க. அது போல அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, மெயின்டைன் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் வித் ஸ்டில்னஸ் இந்த பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த முதல் தாரணை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டாவது தாரணை வந்து ஈஸியா இருக்கும். ஸ்டில்னஸ்னாக்கா ஒரு ஆடாத அசையாத ஒரு ஸ்திரமான தன்மை. இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி மனசே நீங்க போய் எதை சிந்திக்காத, நீ ஏன் எதுக்கும் கேள்வி கேட்காதன்னு அதை பிடிச்சி நிறுத்தி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. பியாண்டா போறது, கேள்வி கேட்கணும்னா அந்த சூழ்நிலையில 1000 விஷயங்கள் இருக்கலாம் கேட்கறதுக்கு. ஆனா நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து இஸ் பியாண்ட்.
இப்ப நாம அதுல போயிட்டோம். அங்க நம்ம சத்தியுகத்து பயணத்துல நாம இருக்கிறோம். அப்படின்னா இங்க இருக்கிற மேட்டர் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரா தெரியுமா? மேட்டர் இந்த சென்ஸ் இந்த விஷயங்கள். ஏன் இவங்க சுபாவம் அப்படி இருக்கு? இவங்க ஏன் எனக்கு சொல்லல? இவங்க ஏன் ப்ரோக்ராம மாத்துனாங்க? ஆனா எனக்கு இன்ஃபார்மே பண்ணல. இப்படிப்பட்ட விஷயங்கள். We just go beyond because all this is drama, right? All the rest of the things are drama. அப்ப நம்ம பியாண்டா போறோம்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஸ்டில்னஸ்ல வந்துரும்ல, கேள்வியெல்லாம் கேட்காதுல்ல. ஸோ தட் இஸ் ஸ்டில்னஸ். ஸோ அதை வந்து நாம அந்த மாதிரி கொண்டு வரணும் தாரணையில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் பாடி இன்டெலெக்ட் அண்ட் இந்த மாதிரி வரும்போது எப்படி அனுபவம்னா தீதி சொல்றாங்க, இட் வில் பி டீப் லவ் அண்ட் இன்னர் ஸ்டெபிலிட்டி அண்ட் சைலன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஒரிஜினல் கோல்டன் ஸ்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல்ல இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. அண்ட் தென் இந்த தாரணை இஸ் சம்திங் லைக் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நம்ம அமிர்த் வேலா முடிஞ்சப்புறம் நம்ம அதை படிச்சுட்டு அப்படியே ஒரு ½ அந்த மாதிரி அந்த அனுபவத்திலேயே இருக்கலாம் ஆஃப்டர் அமிர்த் வேலா. அப்ப இந்த ஸ்டேஜ் கிரியேட்ஸ் த ஏஜ். இதுதான் நம்ம ஸ்டேஜ் தான் அந்த ஏஜை நமக்கு உருவாக்கும். ஸ்தூல உலகத்துல சத்தியுகம் வந்துடலாம். ஆனா நமக்கு ஸ்டேஜ் இல்லைன்னா நம்ம என்ன ஸ்டேஜ் வச்சிருக்கிறோமோ அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம போய் சேர்ந்துப்போம் கோல்டன் ஏஜ்ல. ஆனா கோல்டன் ஏஜ் வந்துடும் உலகத்துல. அப்போ பாபா என்ன சொல்றாங்க தீதி அப்படின்னா, கோல்டன் தாட்ஸ் கிரியேட் அ கோல்டன் கான்சியஸ்னஸ். கோல்டன் தாட்ஸ். ஸோ எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே போகிறதுனா நம்ம உருவாக்குற அந்த எண்ணங்கள் வந்து அப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கும். கோல்டன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் லுக்கிங் அட் எனிபடிஸ் வீக்னஸ் ஆர் நம்மளுடைய பலகீனங்கள்லயே நாமளும் இருக்காம இந்த சுபாவம் கிளாஷ் இது ஹவு மெனி இயர்ஸ் ஆர் வி கோயிங் டு டாக் அபவுட் ஆல் திஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இல்லாம தாட்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டனாக இருக்கணும். கோல்டன் அப்படின்னாக்கா லைக் ஹவு டு சே லைக் ஈவன் இன்னும் லைக் கோல்டன். அதை வந்து இங்கே விட்டுடலாம். லேட்டர் வி சி ஹவு இட் கோஸ் யூனோ. ஸோ ஸோ தீதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ பார்க்குறோம் நம்மளுடைய சங்கம யுகம் யூனோ லைக் கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் அப்படியே ஒரு மேஜிக்கலா திடீர்னு வந்துட போறது இல்லை. சி வென் வி ஆல் கம் டு பாபா ஆல்சோ நம்ம தியானம்லாம் அந்த போர்டெல்லாம் பார்ப்போம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம 20 இயர்ஸ் 25 30 இயர்ஸ் முன்னாடி நம்மலாம் எங்கேயோ ஒரு ஃப்ளையரோ இல்லை ஒரு போர்டோ தியானம் கற்றுக்குங்க அப்படின்லாம் நம்ம போனப்போ நம்ம அங்கே போனால் இங்கே போனால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் நவ் லைக் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அங்கங்கே கோல்டன் ஏஜ் படங்களோ அது இதெல்லாம் இருக்கு. நம்மலாம் வந்தப்போ இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் கோல்டன் ஏஜ் பற்றிலாம் இருக்காது இல்லைங்களா? அப்போ நீங்கள் வாங்க இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னால் நம்ம அப்போ சொல்லியிருந்தா கூட நம்ம பயந்துருப்போம். ஐயோ இங்கே போனால் சாகணும் போல. என்ன செத்தாதான் கோல்டன் ஏஜுக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லைங்களா? யாரான இறந்தா தானே இந்த மாதிரி சொல்லுவாங்க, இவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் சம்திங் வெரி ஃபியர்ஃபுல். சத்து கோல்டன் ஏஜுக்கு போறது அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியாது. நம்மெல்லாம் சும்மா ஒரு அமைதியா இருக்கலாம், தியானம் கத்துக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு தான் நம்மெல்லாம் போனோம். ஆனா போன அப்புறம் வந்து பாபா என்ன சொல்றாரு, 7 நாள் பாடத்திலேயே வந்து என்ன சொல்றாரு, கோல்டன் ஏஜ் சொர்க்கம் வரப்போகுது. இது சொர்க்கத்துக்கு போறதுக்கான படிப்புங்கிறப்போ நமக்கு வந்து ஆஹா அப்படியா படிச்சுலாம் கூட சொர்க்கத்துக்கு போக முடியுமா, முயற்சிலாம் பண்ணி கூட சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அதெல்லாம் ஒரு நியூ ஐடியா செய்யணும். அப்ப வந்து தீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கோ டே 1 டே 2 டே 3. பட் டே 1ல வந்து அந்த நீங்க யாரு வாட்ஸ்அப் சேனல்ல போய் அது பார்க்க முடியுமோ யூ வில் கெட் த பாயிண்ட்ஸ். ஆர் அந்த இல்லைன்னா அந்த ஒரு 10 டேஸோட இதை மட்டும் நான் வந்து வேணா சிஸ்டர் நலானிக்கு ஷேர் பண்றேன். ஷி கேன் ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. தட் இஸ் ஃபுல்லி இன் இங்கிலீஷ். அப்போ வந்து நீங்க அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வீடியோல பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா எவ்ரி டே 1 டே 2 அப்படின்னு நீங்க போய் வந்து அதை இன்னும் டெப்த்ல போக முடியும். பட் ஐ ஷோர்லி cannot கவர் ஆல் த 10 days. அட்லீஸ்ட் ஈவன் 5 days கூட டே பை டே போக முடியுமா டீட்டெயில்ஸ் அப்படின்னா நிச்சயமா முடியாது. இன்னைக்கு டே 1 ஐ வென்ட் த்ரூ வித் யூ. இந்த சேம் வே நீங்க வந்து ஆடியோ கேட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கோ இன் டெப்த்.
ஓகே. அந்தந்த நாளைக்கு அந்தந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க ஆடியோ கேட்கணும். அந்த நாள் பாயிண்ட் வச்சுக்கணும். தென் யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் என்ன தாரணை பண்ணணும் அப்படின்னு. ஸோ வந்து தீதி எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப சத்யுகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா, இஸ் நாட் கோல்டன் ஏஜ் இஸ் பை இட் செல்ஃப் நோ. நாம வந்து சங்கமயுகத்துல வரோம். நாம வந்து பாபாட்ட வரோம். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம யார் இதை பழகுறோமோ நம்மளுக்குன்னு தனியா ஒரு யுகம் இருக்கு. சங்கம யுகம். மீதி யாரை கேட்டாலும் கலியுகத்துல தான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா நாம வந்து சங்கம யுகத்துல இருக்கிறோம். ஸோ அப்போ கலியுகம், ச சங்கமயுகம், தென் சத்யுகம், இந்த மூணும் இருக்கு பாருங்க. அப்போ நாம சங்கமயுகத்துல ட்ரூ பிராமின்ஸ் ஆகுறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த சங்கமயுகத்துல இருக்கிறப்போ தான் உங்களுக்கு வந்து கலியுகமும் தெரியும், சத்யுகமும் தெரியும். சங்கமயுகத்துல இருந்தாதான் ரெண்டும் தெரியும். இப்ப கலியுகத்துல இருந்தோம்னா சத்யுகம் தெரியவே தெரியாது. ஏன்னா சங்கமயுகமே தெரியாது. அப்புறம் எப்படி சத்யுகம் தெரியும் இல்லைங்களா? ஆனா சங்கமயுகத்துல வரும்போது யூ கேன் see அயன் ஏஜ், யூ கேன் ஆல்சோ see கோல்டன் ஏஜ். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, there is a connection between these three. ச கலியுகம், சங்கமயுகம், சத்யுகம் மூணுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்ப கலியுகம்னு சொல்லும்போது என்னன்னா, நம்மளுடைய யக்ஞம் ஸோ நம்மளுடைய ரூட்ஸ் யக்ஞம். பாபா என்ன பண்ணாரு, சத்யுகம் வரணும் அப்படின்னாலே ஒரு யக்ஞத்தை வந்து உருவாக்குனார் இல்லையா பாபா? ஒரு யக்ஞம் உருவானது. அதனாலதான் அதை வச்சு நம்ம அந்த யக்ஞம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் அதுல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் வி ஆர் சாக்ரிஃபைசிங் அவர் வீக்னஸஸ், அவர் எவ்ரி திங் இன் தட் ஃபயர். அண்ட் தட் ஃபயர் கீப்ஸ் கோயிங். இப்போ 90 வருஷமா நடந்துட்டு இருக்கு ஒரு யக்ஞம். ஸோ இந்த ஒரு கனெக்ஷனை வந்து ஐ ஹாவ் டு ஃபீல். அதை எப்படி வந்து நம்ம பண்றது அப்படிங்கிறப்போ, தீதி மேக்ஸ் இட் வெரி சிம்பிள். எப்படின்னா இப்போ பிரம்மா பாபாவை பாருங்க. ஹீ வாஸ் வர்ஷிப்பிங், சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தார் அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு. ஆனால் பாபா கேம், சிவ பாபா வந்து ஞானத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் அவருக்கு அந்த காட்சிகள் கிடைக்கிறப்போ வாட் ஹீ சா இந்த விஷன் இஸ், குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்ல. என்ன குழந்தைங்க? இந்த கலியுகத்து குழந்தைங்களா? நோ, பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸஸ். சின்ன 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 குழந்தைகள், இளவரசன் இளவரசிகள் பார்க்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ பாபாக்கு வந்து என்ன இந்த உலகம் மாதிரியே இல்லையே. இப்ப யார் இருக்கா இங்க? பிரின்ஸ் பிரின்சஸஸ் யாரும் இல்லையே. இது இந்த உலகம் மாதிரியே இல்லையே அப்படின்னு பாபாவை சொல்றேன். ஸோ அப்ப யார் அவங்கெல்லாம்? இப்ப சத்யுகம்னு சொன்னா வி டாக் அபவுட் கிருஷ்ணா. இட்ஸ் நாட் ஒன் கிருஷ்ணா நோ. சத்யுகம்னா கிருஷ்ணர் கூட அந்த உலகமே எல்லாம் இருக்கு இல்லையா? தனியாவா கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா பிரம்ம பாபா இப்ப 45 இயர்ஸ் அங்க இருக்க மாட்டார் இல்லையா சூட்சும உலகத்துல. ஸோ அப்போ கிருஷ்ணர் கூடயே நிறைய பேர் பிறக்கணும் இல்லைங்களா? ஸோ வி ஹாவ் டு கோ பேக் டு தோஸ் ஃபீலிங்ஸ் வென் வி ஹர்ட் ஃபர்ஸ்ட் டைம் அபவுட் கோல்டன் ஏஜ். வென் வி டுக் த கோர்ஸ் ஹவு டிட் வி ஃபீல் யூனோ. அப்போ வந்து அந்த காட்சியை வந்து பிரம்ம பாபா எப்படின்னாக்கா எவ்ரிடே அவர் எப்போதுமே அந்த சின்ன கிருஷ்ணருடைய படத்தை வந்து பார்த்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி நான் டுமாரோ ஐ வில் பிகம் லைக் திஸ் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அந்த ஒரு ஆன்மீக போதையிலே பாபா இருந்தார். ஸோ அப்போ நாமளும் வந்து கோல்டன் ஏஜுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஐ ஹாவ் டு see மை கோல்டன் ஏஜ் ஃபார்ம். அப்பதான் வரும். இப்ப நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரலன்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் அந்த இஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு சே பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட்? எல்லாருக்கும் வந்துதான் அந்த மாதிரி. நீங்க பாடம்லாம் கேட்டப்ப, இந்த 7 நாள் பாடம் கேட்டப்ப அந்த இது நம்ம அந்த லேடர் படம் எல்லாம் பார்க்குறோம். லைக் ஹவு டிட் யூ ஃபீல்? டிட் யூ ஃபீல்? எஸ் ஐ எம் பார்ட் ஆஃப். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மா பாபா வந்து இப்போ பிரம்மா பாபா அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மானா நமக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு தாமரை பூல அப்படியே உட்காந்துருப்பாங்க, 4 முகம் இருக்கும், இப்படிதான் நம்ம பக்தியில பார்த்துருப்போம் பாருங்களேன். பிரம்மானா அதுதான் நமக்கு தெரியும். அப்படி அவர் ஒரு மனிதரா வருவாரு, இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்லாம் ஐ ஹேட் நோ ஐடியா அட் ஆல். அப்போ பிரம்மா பாபா வந்து இப்ப இருக்கிறாங்க. அவர்கள் மூலமா தான் இந்த ஞானம் கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் கமல திருவாயின் மூலம் பிறந்த குழந்தைகள் அப்படின்லாம் சொல்றப்போ, ஓ ஐ எம் சச் எ க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் பிரம்மா அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ஒரு ஆச்சரியமா, ஒரு சந்தோஷமா,
It is such a new feeling, like where we feel so connected to Brahma. இல்லைன்னா அவர் வந்து ஏதோ சாஸ்திரத்துல நம்ம படிப்போம், அவர் ஒரு சாமி, அவர் படைச்சாரு அப்படின்னு ஒரு கதைகள்ல தான் இருந்ததே தவிர ரியாலிட்டியில நம்மளுடைய வாழ்க்கையில நம் நம்ம அவருக்கு சொந்தங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், when we hear that 7 days course கேட்கிறப்போ, that is the first feeling that I'm related to Brahma. I'm so close to Brahma, Baba, and the feelings, So we have to go back and really see. அப்பெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு காட்சிகளோ ஒரு டிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு வந்து குறிப்பா எப்போதும் எப்படின்னாக்கா ஒரு பச்சை பாவாடை பட்டு பாவாடை தட் இஸ் ஆல் த டைம் எனக்கு அந்த ஒரு இதுன்னா அது அதுதான் வரும் நிச்சயமா. ஒரு டார்க் கிரீன்ல ஒரு பட்டு பாவாடை போட்டு ஒரு 7 8 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். அப்போ வந்து பாபா வந்து ஒரு அரண்மனையில இருக்கிறாங்க, பாபா மம்மா இருக்கிறாங்க. நான் வந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு தெம் பட் ஐ எம் வெரி லிட்டில் கேர்ள். அப்படின்லாம் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் ஒரு காட்சியும் அது மாதிரி. ஸோ ஆல் ஆஃப் யூ கோ பேக் அண்ட் ரிலேட் டு யோர் ஃபீலிங்ஸ் அட் தட் டைம். எப்படி பிரம்ம பாபாக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துச்சோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு கோல்டன் ஏஜ் பத்தி, அது அது போய் வி ஹாவ் டு இமர்ஜ் தட். அதை வந்து நம்ம போய் கொண்டுட்டு வெளியில உணர்ந்து பார்க்கணும். நாம வந்து இப்ப நம்மளுடைய சமஸ்கார மாற்றம், இவங்களோட கிளாஷ், அவங்களோட இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை, அந்த வாழ்க்கையில அந்த பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, வாட் எவர், அதெல்லாம் நம்ம வி ஹாவ் டு கோ பியாண்ட் அண்ட் வி ஹாவ் டு எமர்ஜ் தட் சத்யுகி டிவினிட்டி இன் அஸ். அந்த பாபா கூட அந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா கிருஷ்ணா தனியா போக மாட்டார் இல்லையா. இப்ப வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கோல்டன் ஏஜ் வந்துருச்சு, கிருஷ்ணா வந்துட்டாரு, ராதே வந்துட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க, உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமா? எல்லாரும் போறத பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க போனாதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆர் யூ வாண்ட் டு ஜஸ்ட் பி அப்சர்வ் அதர் பீப்புள் ஆர் டான்சிங் அண்ட் என்ஜாயிங். ஸோ அப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னாக்கா வி ஹாவ் டு பிரிங் தேட் டிவினிட்டி வித் இன் அஸ். நம்மகிட்ட அந்த தெய்வீக தன்மையை வி ஹாவ் டு இமர்ஜ். அப்போதான் வந்து நமக்கு வந்து கோல்டன் ஏஜ் வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் டே ஒன், அபவுட் ஹவு டு கிரியேட் தட். ஸோ டே டூலையும் தான், டே டூவில் தான் வந்து கொஞ்சம் பிரம்ம பாபாவோட இந்த காட்சி இதையெல்லாம் பற்றி சொன்னாங்க தீதி. ஸோ திஸ் இஸ் அபவுட் அந்த பியோர் டிவினிட்டியை வந்து கொண்டு வர்றது, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் தென் யூனோ ஸோ இந்த மாதிரி டே ஒன் டே டூ யூ கேன் டேக் த பாயிண்ட்ஸ் விச் ஐ வில் ஷேர் வித் யூ. அது கூட நீங்கள் அந்த ஆடியோ வந்து கேட்டு பாருங்க. In that way, you can every day you can bring one or other point, and then நீங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ செகண்ட் டே அந்த மாதிரி பார்க்குற போது என்ன சொல்றாங்க தீதி அப்படின்னாக்கா, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே வந்து இஸ் ஜூலை 19th தான் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே இஸ் ஜூலை 20th. ஸோ அதில் தான் அந்த விஷன்ஸ் எல்லாம் பாபாக்கு கிடைச்ச விஷன்ஸ், அந்த அந்த கோல்டன் ஸ்திதி, எப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ணாவை வந்து டிவினிட்டியை நம்ம வெளியில கொண்டு வரணும், அதை பத்தி சொல்றாங்க. அது மாதிரி முரளி அப்படின்னு சொல்லும்போது கூட தீதி வாஸ் டாக்கிங் அபவுட் பியோர் கான்சியஸ்னஸ் ஆஃப் த முரளி. இப்போ இப்போ நம்ம வந்து பாருங்களேன், இப்ப ஏன் வந்து முரளின்னு சொன்னாக்கா இஸ் ஃப்ளூட். ஹிந்தியில முரளி அப்படின்னு சொன்னாலே, முரளி அப்படின்னாலே ஃப்ளூட். கிருஷ்ணரையும் புல்லாங்குழலையும் பிரிக்க முடியாது பாருங்களேன். ஸோ ஹவு ஹவு டு வி நோ தட் வி லவ் பாபாஸ் முரளி? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பாபாவுடைய முரளி வந்து நம்ம அன்றாட கேட்குறோம், அதை தாரணை பண்றோம். நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து முரளி தாட்ஸா வந்து மாறிடணும். எப்படி முரளி தாட்ஸா மாறிடணும் அப்படின்னு சொன்னாக்கா, like what I mean by that is like see the other day I was talking about pani puri, right? வந்து யார் வேணுமா வந்து சாப்பிட வாங்க, ஓப்பன் ஹவுஸ் பானிபூரி. வாட் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு சே இஸ் கிரியேட் வெரைட்டி. நம்ம சாதாரணமா செய்யற அந்த விஷயங்கள்லையும், அன்றாடம் செய்யற விஷயங்கள்லையும் நம்ம வந்து நியூனஸ், புதுமை, ஒரு வெரைட்டி, இதை வந்து கொண்டுட்டு வரும்போது யூ 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 ஃபீல் அ நியூ எனர்ஜி. நோ அதர்வைஸ் லைஃப் இஸ் போரிங், ரைட்?
Say for example, how many of you make omelets? ஐயோ ஆம்லெட்டா நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? பட் யூ கேன் மேக் ஆம்லெட்ஸ். ஆம்லெட்னாலே எக் தான் ஆம்லெட் அப்படின்னு கிடையாது. லைக் தி அதர் டே ஐ மேட் ஆம்லெட் வித் தோஃபு. தோஃபு தெரியும் இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ மேக் ஆம்லெட்ஸ் வித் தோஃபு? என்ன நவடேஸ் இப்பெல்லாம் நம்ம நிறைய புரோட்டீன் சாப்பிடணும், மசில் நிறைய இருக்கணும், அதெல்லாம் வந்து பேசுறோம் இல்லையா? ஏன்னா வயசு ஆகும்போது நேச்சுரலி வி வி த பாடி வில் லூஸ் மசில்ஸ். அப்போ என்ன ஆயிடும், அந்த தளர்வு ஏற்படும், பாடியில ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ வந்து நம்ம புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ தோஃபு இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் நல்ல புரோட்டீனுக்கு. அப்போ எப்படி பண்றதுன்னா, அந்த தோஃபுவும் கடலைமாவும் வந்து மிக்சியில் நம்ம ஓட்டிட்டு தென் யூ மேக் ஆம்லெட்ஸ் வித் பெப்பர் பவுடர் மேலே போட்டு and then you eat that with the bread sandwich. Is nice, right? So create variety. அப்போ நியூனஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து எவ்ரி டே யூ டூ த சேம் திங், யூ டூ த சேம் ஸ்டஃப், தென் இட் இஸ் வெரி போரிங் அண்ட் டயர்ட் ஆயிடும். போர் அடிச்சதுன்னா டயர்ட் ஆயிடும். லைக் திஸ் எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ அப்போ இந்த பானிபூரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஜஸ்ட் கிரியேட் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். டோன்ட் டூ த சேம் திங்ஸ் அகைன் அண்ட் அகைன். அப்போ சரி வாங்க, யார் வேணா வாங்க அப்படின்னு ஜஸ்ட் டு கிரியேட் சம் enthusiasm when I told. தென் someone was saying கிளாஸ்ல வந்து, ஐயோ டிக்கெட் வாங்கினாதான் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, லைக் ஓகே, இது வந்து ஒரு ஆர்டினரி தாட் தானே இல்லைங்களா? சாதாரணமான பேசிக்கிறோம், அதுல வந்து ஒரு ஆர்டினரி தாட் டிக்கெட் வாங்கினதா. எஸ் அஃப்கோர்ஸ். பட் தென் இப்போ நம்ம முரளி வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கோம்னா, நம்ம சிந்திக்கிற விதம், நம்ம பேசுற விதம் எல்லாமே முரளி ஆயிடும். லைக் பாபா ஒன்ஸ் சே நான் டிக்கெட் வாங்கினாதான் வரணும். பாபா எப்படி கேட்பார் முரளியில, இப்போ யாரு தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னு கேட்பார். பாபா will say, நான் தான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், அப்ப ஃப்ளைட்டுக்கு நம்ம டிக்கெட்லாம் வாங்கணுமா? நம்ம தாட்ஸ் வந்து இந்த முரளி தாட்ஸ் ஆயிடணும். நான் வந்துட்டேன் தோ அப்படின்ட்டு. என்ன நம்ம ஃப்ளைட் என்ன டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்குற ஃப்ளைட்லயா நம்ம போறோம்? நம்மள்தான் ஸ்பெஷல் ஃப்ளைட் இல்ல, அன்புங்கிறது தானே நம்ம ஃப்ளைட் இல்லைங்களா? நம்ம மதுபனுக்கே அதுல தானே போயிட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ தி அந்த முரளியில இருக்கிற மாதிரி தாட்ஸ் ஐ ஹாவ் டு கிரியேட் ஆட்டோமேட்டிக்கலி. தட் மீன்ஸ் முரளியை வந்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓ சிஸ்டர் தோ வந்துட்டு நான் ஃப்ளைட்ல ஏறி எங்க பானிபூரி கொடுங்க அப்படின்ட்டு. இன்னும் ஏன்னா நம்ம ஏன் அந்த மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இப்போ நான் ஏன்னா டிக்கெட் வாங்கினாதான் போகலாம் அப்படின்னாக்கா, எஸ் இட் இஸ் ட்ரூ ரியாலிட்டி. பட் தென் அந்த தாட் எங்க இருந்து வருதுன்னா, எங்கேயோ ஒரு லேக், எனக்கு இது இல்லை. இப்போ நான் காசு இருந்தா தானே டிக்கெட் வாங்க முடியும், இல்லை காசு காசு இருந்தாலும் கூட எனக்கு வந்து போக முடியணும், என்னோட சூழ்நிலை ஏதோ ஒரு லேக்னா ஒரு இயலாமை, ஒரு இல்லாத தன்மையில இருந்து தான் அந்த எண்ணம் வருது பாருங்க. டு யூ அக்ரி வித் தட்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ என் தாட்ஸ் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு நான் பார்க்கணும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஃபீலிங்கும் ஒரு சுபாவத்துல இருந்து தான் வருது. இப்ப இந்த எண்ணத்தை வந்து நான் எண்ணத்தை மாத்திட்டு நான் போயிட்டேன்னாலும் அகைன் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இதுல வந்து அதுதான் வெளிப்படும். ஏன்னா சுபாவம் அங்க இருக்கு. அந்த லேக், நான் என்கிட்ட ஏதோ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு லேக்னஸ், அது வந்து ஸ்தூலத்துல வந்து கூட அது இல்லாம இருக்கலாம். ஆனா ஆத்மா இப்ப திருப்திங்கிறது வந்து பாருங்களேன், பாபா எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவாருன்னா, திருப்தினா இஸ் நாட் என்கிட்ட எல்லாமே இப்ப இருக்கு அதனால நான் திருப்தியா இருக்கிறேன், அது வந்து திருப்தி கிடையாது. ரிலேஷன்ஷிப்ஸ், பணம், ஹெல்த் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் கலியுக கடைசி பிறவியில ஒருத்தட்ட இல்லைங்களா? இருக்கா? ஸோ திருப்தி இஸ் நாட் கனெக்டட் வித் வாட் ஐ ஹேவ். என்கிட்ட என்ன இருக்குங்கிறத சம்பந்தப்பட்டது திருப்தி கிடையாது. திருப்திங்கிறது ஒரு குணம். திருப்தியா இருக்கிறது, நிறைந்து இருக்கிற அந்த மனம், அந்த குணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எது இல்லைன்னாலும் இல்லைங்கிற உணர்வே வராது. இந்த லேக் என்கிட்ட இல்லை, டிக்கெட் வாங்கினாதான் போக முடியும், திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் won't appear in our mind. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முரளி நமக்குள்ள போயிருக்குன்னா
Krishna has come closer to me, or my divinity is coming out. ஏன்னா என்னோட எண்ணம் வார்த்தையில எல்லாம் ஆன்மீகம் அந்த தெய்வீக தன்மை தானே இருக்கு. எஸ் ஆர் நோ? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? இல்ல, அது இது இப்படி அது ஆர்டினரி தன்மை பேசுறது, அந்த மாதிரி பேசுறது. ஸோ அந்த ஆர்டினரினஸ் இல்லாம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹஸ் கம், டிவினிட்டி ஹஸ் கம் என்னுடைய எண்ணம் சொல் செயல் அப்படின்னா, திஸ் இஸ் த வே ஐ கேன் see whether சத்யுக் ஹஸ் கம் க்ளோசர் ஆர் நாட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? நம்ம தான் வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து உம், நம்ம வந்து நம்மளையே அறியாம ஏதோ சொல்லிட்டு இருப்போம். நீங்க அதை தான் நீங்க மீன் பண்றீங்கன்னே இருக்காது. பட் தட் those வேர்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் மவுத். நீங்க அந்த வார்த்தையோட பொருள் எல்லாம் நினைச்சு நீங்க சொல்லல. சே ஃபார் எக்ஸாம்பிள், சம் பீப்புள் நம்ம எல்லாம் பக்தி செஞ்சுட்டு வரோம் இல்லைங்களா, எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் உக்காந்தாலும் எந்திரிச்சாலும் அந்த முருகா முருகான்னுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி they don't மீன் முருகானோ. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? எழுந்தா உக்காந்தா எல்லாத்துக்குமே முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. யூனோ த ஆக்சுவலா அவங்க வந்து பாபாட்ட வந்திருப்பாங்க, ஞானத்துக்கு வந்திருப்பாங்க. தி டோன்ட் ஆக்சுவலி மீன் பக்தி முருகா, பட் தென் அவங்களுடைய vocabulary இஸ் லைக் தட். ஸோ நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம பார்க்கணும், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டாப் ஹியர். அண்ட் அவ்யக்தி பெருவால உங்களுக்கு அந்த போய் டேட்ஸ் வந்து ஜூலை 20, ஜூலை 19th டு 24th நினைக்கிறேன் நான் டேட். அந்த இதில் வந்து நீங்கள் பிளேலிஸ்டில் போய் தீதியோடைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தீதி சொல்கிறாங்க, லைக் ஹவு கிருஷ்ணா வந்து பிறக்கும்போது அவங்களோட அம்மா அப்பா வந்து ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா? கிருஷ்ணருடைய அம்மா அப்பா ஜெயிலில் இருந்தாங்க. அப்ப கிருஷ்ணர் பிறந்தப்புறம் அவரை கூடையில வச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து பிறந்ததும் அது 8வது குழந்தையா இருக்கும். அது வந்து அந்த அவரை கொன்னுடும், அந்த மாமாவை கொன்னுடும். இந்த கதைகள் இதுக்கெல்லாம் வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆல் தட், அது எல்லாமும் பத்தி வந்து தீதி வந்து அதுல பேசியிருக்காங்க. ஸோ இட் வில் பி குட் இஃப் யூ கேன் லிசன். அதர்வைஸ் எவ்ரி கிளாஸுக்குமே ஒரு நாள் ஒரு 1 hour பண்ணாதான் வந்து கவர் பண்ணும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தீதி. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஓகே, ஐ லைக் டு ஸ்டாப் ஹியர். ஓகே, போராட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னா வி ஆர் என்டரிங் த சத்தோ பிரதான் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிராமன்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு தேதி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த போராட்டங்கள், இவங்களோட போராட்டம், இவங்க சுபாவத்தோட போராட்டம், அவங்களோட சண்டை, இந்த சண்டை அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா ஒரு உங்க ஸ்டேஜ் தான் இப்போ அப்படின்னு நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் என்டரிங் த சத்தோ பிரதான் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க தேதி. ஓகே, ஸோ வி ஹாவ் டு செக் யார் வந்து போய் தீதியோட இதுன்னு சொன்னா சி வென் இட் கம்ஸ் நீங்க வந்து டெய்லி அந்த ஃபுல் ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடும். தென் யூ மே பி டயர்ட். ஸோ நீங்க அந்த 19th டு 25th ஜூலை அதில் போய் என்ன பண்ணுங்க, ஒரு எண்ட் ஆஃப் த செஷன், அது ஒரு ஒரு செஷனும் 1.5 hours இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வீடியோவும். அதில் வந்து நீங்கள் கோல்டன் ஏஜ் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் அதுலேருந்து மட்டும் பாருங்க போதும். Every day. Don't watch the whole thing. Then you will be tired by the time you listen to Golden Age. அந்த லாஸ்ட் பார்ட் ஒரு 1/2 hour பின்னாடியிலேருந்து 1/2 hour மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அங்க அந்த இதுவே ஸ்டில்ஸ் வந்துடும். கோல்டன் ஏஜ் பத்தின அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருந்து மட்டும் நீங்க கேளுங்க. கேட்குறப்போ வாட் யூ டூ, டேக் நோட்ஸ். சும்மா கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்கன்னு கேட்டப்புறம் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓகே, நிறுத்திட்டு வீடியோவை நிறுத்திட்டு நோட்ஸ் எழுதுங்க. எல்லாத்தையுமே எழுதுங்க, தீதி சொல்ற எல்லா விஷயத்தையும் எழுதுங்க.
கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட் இஸ் worth the எஃபர்ட். அப்படி நீங்க எழுதிட்டு நீங்க எழுதும் போதே வந்து நாங்க உங்களுக்கு புரியுதா அதெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் நான் போட போறேன் இல்லையா, அந்த சேனல்ல வந்தது, அதை வந்து நீங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தீதி சொன்ன பாயிண்ட்ஸ் நோட்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நோட்ஸ் அலோன் won't ஹெல்ப். அப்போ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு நாளைக்கு ஒண்ணு கேளுங்க போதும். ஸோ 10 நாள் 10 கேட்பீங்க. ஸோ அப்போ யூ வில், அது மாதிரி நீங்க செய்யற போது, இப்ப இந்த மாதிரி நீங்க அதை வெறும் தியரியா மட்டும் கேட்காம யூ ஹாவ் டு ரிலேட் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆரம்பத்தில் 7 நாள் பாடம், லேடர் பாடம், த ஏணிப்படை பாடம் கேட்டப்போ பிரம்மா பாபாவை பற்றி சொன்னப்போ, ஓ இவர் நமக்கு சொந்தக்காரங்களா, இவங்க நம்ம இவ்வளோ க்ளோஸா நம்ம அப்படின்லாம் ஒரு ஃபீலிங் வந்தது. அது மாதிரி உங்களுக்கு என்ன வந்தது ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. கோ பேக் டு தோஸ் டேஸ், 25 years பேக், 30 years பேக். பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ பிரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின், இமர்ஜ் தட். அப்பதான் இட் பிகம்ஸ் மோர் ரியல். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ஸ் வந்து ஆல் த டைம் ஒன்லி ஷுட் பி முரளி, ரைட்? அப்படின்னா தான் நம்ம வாயில குழல் இருக்குன்னே அர்த்தம். ஓம் சாந்தி. Om Shanti sister, thank you so much. Okay, good.